நான் இப்போ பண்ண கிளாஸ் முன்னாடியாச்சும் கிளாஸ் எடுத்தீங்கன்னு கேட்குறேன் சார். இல்லைங்க ஒன்றும் இல்லை சார், வெறும் டவுட் தான். எல்லாரும் ஜாயின் பண்ணிட்டு டவுட் தான். ஒரு 10-20 நிமிஷம் போயிட்டு இருந்தால் டவுட் மட்டும் சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ தான் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுதுங்க. சரிங்க சார். சார் நான் பேசுகிற ஆடியோவோ அல்லது வீடியோவோ கட்டானா மட்டும் எனக்கு இடையில பேசுங்க சார். அது வரையிலும் வந்துட்டு கொஷின் இப்போ வேண்டாம், நான் செஷனை முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் கொஷின் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணிக்கலாங்க எல்லாருக்குமே. ரைட். ஸோ இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னா, ஏற்கனவே பார்த்தது ஒரு ரீகால் பண்ணிடலாம் சார். ஏற்கனவே பார்த்தது பார்த்தீங்க அப்படின்னா, ரெசிஸ்டர் என்ன பண்ணுது, கெப்பாசிட்டர் என்ன பண்ணுது, இண்டக்டர் என்ன பண்ணுதுன்னு பார்த்துருந்தோங்க. அதுக்கு முன்னாடி வோல்டேஜ்னா என்ன, கரண்ட்னா என்ன, பேரலல் கனெக்ஷன், சீரியஸ் கனெக்ஷன், ஏசினா என்ன, டிசினா என்ன, ஏசியில் ஃப்ரீக்வன்சினா என்னங்கிறதெல்லாம் முதல் 3 வகுப்பில் நேற்று வரையிலும் கிளியராக பார்த்துருப்போன்னு நினைக்கிறேங்க சார். ஏதாவது டவுட் இருக்கும்போது அந்த வீடியோவை நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். அதில் புரியலைன்னா நீங்கள் கொஷின் செஷனில், டவுட் செஷனில் கேளுங்க சார். ஸோ ஒரு டைம் ரீகால் பண்ணிடுறேங்க. ரெசிஸ்டர் கரண்ட்டை குறைக்கும் தனியாக, அதாவது சீரீஸாக கனெக்ட் பண்ணும் போது. அது டிசிலையும் அப்படி தான், ஏசிலையும் அப்படி தான். பேரலாக இருக்கும்போது லோடாக வேலை செய்யும். கெப்பாசிட்டர் பேரலாக கனெக்ட் பண்ணும்போது எனர்ஜியை ஸ்டோர் பண்ணும். சீரீஸாக கனெக்ட் பண்ணும்போது சர்க்கியூட்டை வந்து கனெக்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு டிசைட் பண்ணும். அதாவது ஏசி வரும்போது கனெக்ட் ஆகிடும், டிசி வரும்போது ஓப்பன் சர்க்கியூட் பண்ணி விட்டுரும். இண்டக்டரும் அதே மாதிரி தான் சார். ஆனால் இண்டக்டர் என்ன பண்ணும் அப்படின்னா, ஏசி வந்தாலும் டிசி வந்தாலும் சர்க்கியூட்டை க்ளோஸ்லேயே தான் வச்சுருக்கும். அதாவது சீரியஸ் கனெக்ஷன் அப்போ ஒரு லோடுக்கு நடுவில் இண்டக்டர் வரும்போது லோடுக்கான கரண்ட்டில் திடீர்னு மாறுதல் ஏற்படும் பொழுது, லோடு திடீர்னு நார்மல் கரண்ட்டை விட அதிகமாக கரண்ட் எடுத்துக்குதுன்னா அந்த நேரத்தில் ஸ்மூத் பண்ணி கொடுக்கும். சடனாக கரண்ட்டை ஏற விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகம் பண்ணி கொடுக்கும். உதாரணமாக இது எப்படி நான் விளக்கமாக சொல்லணுன்னா, நம்ம வீட்டில் ஒரு ஃபேன் ஓடிட்டு இருக்கு. நான் வீட்டோட மெயினில் ஒரு இண்டக்டரை ஜாயின் பண்ணியிருக்கேங்க. அந்த ஃபேன் ஓடிட்டு இருக்கும்போது இன்னொரு ஃபேனை போடுறேன். அப்போ லோடு அதிகமாச்சுன்னு தானே அர்த்தம். ஒரு ஃபேன் ஓடிட்டு இருந்தது, இப்போ 2 ஃபேன் ஆகிடுச்சு. அப்போ 2வது ஃபேன் அதிக கரண்ட்டை இழுக்க ட்ரை பண்ணும்போது நான் என் வீட்டில் அந்த மெயின் பாக்ஸில் கனெக்ட் பண்ணியிருக்கேன் இண்டக்டரு டக்குன்னு கரண்ட்டை உள்ளே விடாது. கொஞ்சம் கொஞ்சமாக 2வது ஃபேனுக்கு அலோவ் பண்ணும். இந்த கொஞ்சம் கொஞ்சமாகங்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நடந்துருங்க. ஒரு செகண்ட்லேயே நடந்துடும். டிலேனா நீங்கள் 5 செகண்ட் 10 செகண்ட் மெதுவாக நடக்கும்னு நினைக்க வேண்டாம். ஒரு செகண்ட்லேயே இந்த கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆகிடுங்க, கரண்ட் நார்மல் கரண்ட்டுக்கு வந்துடும். ஸோ இதுக்கு தான் சார் இண்டக்டர். சீரியஸில் பேரலில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இண்டக்டருக்கு ஏற்ற கரண்ட்டு, சரியான கரண்ட்டும் வோல்டேஜும் கொடுத்தோம்னா அது இண்டக்டர் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை உருவாக்கும். அதை வந்து நம்ம என்ன தேவை இருக்குதோ அதுக்கு பயன்படுத்திக்கலாம். ஏசிலையும் வேலை செய்யுங்க, டிசிலையும் வேலை செய்யுங்க. ஸோ ஏசியில் சீரியஸாக இருக்கும் போது ஒரு ஃபில்டர் மாதிரி வேலை செய்யும். டிசிலையும் சேஞ்சஸ் நடக்கும்போது மட்டும் இது ரியாக்ட் பண்ணும், மற்ற நேரத்தில் ரியாக்ட் பண்ணாது. இதை தான் சார் தெரிஞ்சுக்க சொன்னேன். இதுக்கப்புறம் நம்ம அடுத்த செஷனுக்கு போயிடலாங்க. இது ரொம்ப அழுத்தமான ஒரு, அதாவது ரொம்ப முக்கியமான விஷயம். இது புரிதல் இல்லாதனால தான் நீங்கள் சர்க்கியூட்டை வந்துட்டு அண்டர்ஸ்டாண்டே பண்ணிக்க மாட்டோம். அதாவது ஒரு இதில் பார்த்தீங்கன்னா ஹோம் அப்ளையன்ஸில் ஏதாவது ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் எடுத்துக்கோங்க, இல்லைனா வந்துட்டு வாஷிங் மிஷின் போர்டு எடுத்துக்கோங்க. அதில் என்ன இருக்கும், ஏதோ ஒரு இடத்துல ரெசிஸ்டர் புகஞ்சிருக்கும் சார், இல்லைனா கெப்பாசிட்டர் பல்ஜாக இருக்கும், இல்லைனா கெப்பாசிட்டர் வீக்காக இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது பவர் எலக்ட்ரானிக் காம்பனன்ட் ஃபெயிலியர் ஆகிருக்கும். அதெல்லாம் வந்து என்ன காம்பனன்ட், இது ஃபெயிலியர் ஆகிருக்குமா, இதை நம்ம செக் பண்ணலாமா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் மைண்டில் இதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் தான் பண்ண முடியுங்க. உதாரணமாக இண்டக்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபெயிலியரே ஆகாது சார். அதாவது நான் சொல்கிறது 90%. ஃபெயிலியர் ஆயிருந்தால் வெந்தே போயிருக்குங்க. இண்டக்டர் போயிருந்துச்சுன்னா நீங்கள் பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கலாம். அந்த இடம் கருகி இருக்கும், ஸ்மெல் வரும். இந்த ஃபில்டர் இண்டக்டர் அது வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் செக்ஷன் ரெக்டிஃபையர் ஃபெயிலியர் ஆனிச்சுன்னா அந்த மாதிரி நடக்குங்க. ஃபியூஸும் வந்து போகலை. இப்போ ஒரு வாஷிங் மிஷின் இருக்குது, இந்த வாஷிங் மிஷின் இன்புட் செக்ஷனில் ஃபியூஸ் இருக்குது, ஃபியூஸும் கட் ஆகலைங்க. உள்ளே இருக்க எலக்ட்ரானிக்ஸ் ரெக்டிஃபையர் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அந்த நேரத்தில் அதுக்கு கனெக்ட் ஆகிருக்க அந்த இண்டக்டர் வந்து டக்குன்னு பேர்ன் ஆயிரும். டிவி சர்க்கியூட்டில், எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை சர்க்கியூட்டில் நீங்கள் இதை பார்க்கலாம். வேரியபிள் ஃப்ரீக்வன்சி ட்ரைவில், இல்லை வந்துட்டு இன்வெர்டர் மாடல் போர்டில். இன்வெர்டர் மாடல் போர்டு வந்து காமனாக எல்லாத்துக்கும் வருது இல்லைங்களா, வாஷிங் மிஷினு, இது ரெஃப்ரிஜிரேட்டர், ஏசி எல்லாத்துக்குமே அதிலலாம் இது மாதிரி நடக்கும் சார். ரைட், இருக்கட்டுங்க. நம்ம கான்செப்ட்க்கு வந்துடுவோம். டயோடு வரலும் பார்த்துட்டோங்க. டயோடு என்ன பண்ணும், கரண்ட் ஃபார்வர்டில் வந்தால் வழிவிடும், ரிவர்ஸில் வந்தால் வழிவிடாது. இது ஏசிலையும் அப்படி தான், டிசிலையும் அப்படி தான். ரைட், வேலை முடிஞ்சது. ஃபைனலாக போன கிளாஸில் டிரான்சிஸ்டர்னால் என்ன அப்படின்னு பார்த்துருந்தோம் சார். அதை பற்றின விளக்கம் இந்த கிளாஸில் உங்களுக்கு சொல்கிறேங்க. ஸோ டிரான்சிஸ்டரை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி ஷார்ட் சர்க்கியூட், ஓப்பன் சர்க்கியூட், க்ளோஸ் சர்க்கியூட்டை ஒரு ஞாபகப்படுத்திக்கலாம். ஷார்ட் சர்க்கியூட்னா என்ன அப்படின்னா, ஃபுல்லாக கரண்ட் இருக்குங்க. சோர்ஸ் வந்து டைரெக்டாக ஜாயின் ஆகிருக்கும், வித்தவுட் லோடு இருக்கும். பட் லோடுக்கு போகாமல் கரண்ட் வந்து வேறு வழியாக அதுக்கு க்ளோஸ் ஆகிடுச்சின்னு வச்சுங்களேன், அது ஷார்ட் சர்க்கியூட். நான் அது எப்படிங்கிறது ட்ரா பண்ணி காமிக்கிறேன் சார். உங்களுக்கும் தெரியும், இருந்தாலும் நான் உங்களுக்கு அதை காமிக்கிறேங்க. ஃபுல் கரண்ட் இருக்கும் சார்.
வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நியர் 0. அது வந்து அந்த ஷார்ட் சர்க்யூட்டை பொறுத்தது. சில டைம் ஃபுல் 0வும் இருக்கும், சில டைம் 5 வோல்ட் 10 வோல்ட் அந்த மாதிரி இருக்கும். சார் க்ளோஸ்டு சர்க்யூட்னா என்னங்க? க்ளோஸ்டு சர்க்யூட்னா சுவிட்சை போட்டங்க, வேலை செய்யுது, நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா அதுக்கு பேர் க்ளோஸ்டு சர்க்யூட். க்ளோஸ்டு சர்க்யூட்டில் கரண்ட் எவ்வளோ சார் இருக்கும்? லோடை டிபெண்ட் பண்ணி இருக்கும். உங்கள் லோடு 60 வாட்ஸ் பல்ப்னா 60 வாட்ஸ்க்கு ஏற்ற கரண்ட் எடுத்துகிட்டு இருக்கும். 100 வாட்ஸ் பல்ப்னா 100 வாட்ஸுக்கு ஏற்ற கரண்ட் இருக்கும். இது வந்து ஒரு 100 வாட்ஸ் ஹோம் தேட்டர்னா 100 வாட்ஸ் ஹோம் தேட்டருக்கு ஏற்ற மாதிரி கரண்ட் போயிட்டுருக்கும். எதில்? க்ளோஸ்டு சர்க்யூட்டில். ஸோ க்ளோஸ்டு சர்க்யூட் அப்படின்னா வோல்டேஜ் சரியான வோல்டேஜ் இருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது வோல்டேஜில். கரண்ட்டும் பார்த்தீங்கன்னா போதுமான அளவு கரண்ட் எடுத்துகிட்டு இருக்கும். இதுக்கு பேர் க்ளோஸ்டு சர்க்யூட்டு. இதனுடைய விளைவு என்னென்னா ஒர்க்கிங், அவ்வளோதான், எந்த பிரச்சனையும் இல்லைன்னா ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தங்க. சார் ஓப்பன் சர்க்யூட்டு இது வந்து எங்கே வேணாலும் நடக்கலாம். அதாவது சோர்ஸ்லேயும் ஓப்பன் ஆகலாம், சப்ளை வராமல் இருக்கலாம். சோர்ஸ் நல்லா இருக்குது சார், சப்ளை வருது சார், மிடில் இருக்க காம்பனண்ட் ஓப்பன் ஆகலாம். காம்பனண்ட் ஏதாவது உடஞ்சி போயிடலாம், கனெக்ஷன் விட்டு போயிடலாம், இல்லை வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு அந்த இடம் பார்த்தீங்கன்னா கரோடாய் இது என்னங்க துருப்பிடிச்சி போய் கட் ஆகிருக்கலாம், இல்லைனா ட்ராக் கட் ஆகிருக்கலாம். ஸோ ஓப்பன் சர்க்யூட் வந்து எங்கே வேணாலும் நடக்கும். அது ஒயரில் நடக்குங்க, காம்பனண்ட்டில் ஓப்பன் ஆகிருக்கும், சோர்ஸ் சப்ளை வராமல் இருக்கும், லூஸ் கான்டாக்ட் இருக்கும், லோடு வேலை செய்யாமல் போயிருக்கும். ஓப்பன் சர்க்யூட்னா மொத்தமாக கரண்ட் ஃப்ளோ இருக்காதுங்க. அதாவது அந்த பர்டிகுலர் பாத்தில் கரண்ட் ஃப்ளோ இருக்காது. இப்போ ஒரு ஹோம் தேட்டர் சிஸ்டம் வச்சுருக்குறோம், ஸ்பீக்கர் ஒயர் ஒரு இடத்துல எலி கடிச்சிருச்சு, ஸ்பீக்கர் வேலை செய்யாது. அப்போது வந்து ஸ்பீக்கரும் நல்லா இருக்குது, ஹோம் தேட்டரும் நல்லா இருக்குது, ரிமோட் வேலை செய்யுது, எல்லாம் நடக்குது, ஆனால் வால்யூம் மட்டும் வரலைங்க. இடையில சர்க்யூட் வந்து ஓப்பன் ஆயிருக்குன்னு அர்த்தம். லோடுக்கு போகிற கரண்ட்டு கட் ஆயிருக்குன்னு அர்த்தங்க. சார் ஒயர் நல்லா இருக்குது, ஆம்ப்ளிஃபையர் நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது, ஆனால் ஸ்பீக்கர் பாடல, ஸ்பீக்கரோட காயிலுக்குள்ளே ஓப்பன் ஆயிருக்குங்க சர்க்யூட்டு. சார் நான் ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு ஃபர்னஸில் வந்துட்டு ஹீட்ரு ஒர்க் ஆகிட்டுருக்கு, திடீர்னு வேலை செய்யலை, ஹீட்டரில் செக் பண்ணால் சப்ளைலாம் காமிக்குது, அப்போ அந்த ஹீட்ரு காயிலில் கட் ஆகிருக்கும் சார் ஒயர். ஸோ இதுக்கு பேர் தான் ஓப்பன் சர்க்யூட்டு. மெஜாரிட்டியாக நம்ம ஓப்பன் சர்க்யூட்டை தாங்க செக் பண்ணுவோம். ஸோ ஓப்பன் சர்க்யூட் ஒரு லோடு வந்து ஓப்பன் சர்க்யூட் ஆகிருக்குதா அப்படிங்கிறத நம்ம மெயினாக பார்ப்போம். ஒரு ஃபால்ட் அப்படின்னா ஒரு ஃபேன் ஓடலையா, உடனே வந்துட்டு அந்த அதுக்கு ஒரு க்ளோஸ்டு சர்க்யூட், நம்ம சப்ளையில் சொருகும் போது நெருப்பு வருதா, அதாவது க்ளோஸ் ஆகுதா. இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு மிக்சியை வந்து சுவிட்சை போட்டு வச்சுக்கிட்டே ஃப்ளக்கை சொருகி பாருங்கள், கரெக்டுன்னு சத்தம் வரும். சாதாரணமாக நம்ம மொபைல் ஃபோன் சார்ஜர், லேப்டாப் சார்ஜரை சுவிட்சு போட்டு வச்சு ஃப்ளக்கில் சொருங்க, கரெக்டுன்னு அந்த பொறி வரும், நெருப்பு வரும். ஸோ சர்க்யூட் க்ளோஸ் ஆகிறதுனால நெருப்பு வருங்க. அது மாதிரி ஃபேனை நம்ம வந்து சப்ளை கொடுத்து பார்க்கும்போது அதில் ஏதாவது ஸ்பார்க் க்ரியேட் ஆகும் டச் ஆகும்போது. அப்படி ஆகலைன்னா சர்க்யூட் ஓப்பன் ஆகிடுச்சின்னு தெரிஞ்சுக்கலாம். இல்லைனா சீரியஸாக பல்ப் போடலாம். அப்புறம் அந்த பர்டிகுலர் பாயிண்டில் கண்டினியூட்டி செக் பண்ணலாம், கனெக்ஷன் வருதா அப்படின்னு கண்டினியூட்டி செக் பண்ணலாம். ஸோ அதனால் இனிமேல் வந்து இந்த டிரான்சிஸ்டரை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த 3 பற்றி எப்போ கேள்வி கேட்டாலும் நீங்கள் சொல்கிற மாதிரியும் உங்களுக்கு நீங்களே உள்ள பதிலும் கொடுத்துக்கோங்க சார். ஷார்ட் சர்க்யூட் அப்படின்னா டக்குன்னு லோடுக்கு எந்த கரண்ட்டும் போகாது, சோர்ஸில் ப்ராப்ளம் இருக்குது, சோர்ஸு ஃபுல் கரண்ட்டு டெலிவர் பண்ணிகிட்ருக்கு, இதனால் நெருப்பு வர்றதுக்கும் புகையறதுக்கும் சோர்ஸ் ஃபெயிலியர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, இதை மனசில் வச்சுக்கோங்க. அல்லது காம்பனண்ட் ஃபெயிலியர் ஆக வாய்ப்பு இருக்குது. உள்ள இப்போ ஷார்ட் சர்க்யூட் ஒரு டயோடு வச்சு இப்போ ஷார்ட் சர்க்யூட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, டயோடு உடஞ்சி போயிடும், வெடிச்சு போயிடும். ஒரு டிரான்சிஸ்டர் வச்சு ஷார்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, டிரான்சிஸ்டர் பட்டுன்னு வெடிச்சு போயிடும். மாஸ்ஃபெட்டு, ஐஜிபிடி எதுவாக இருந்தாலும் ஷார்ட் ஆனிச்சுன்னா பட்டுன்னு வெடிச்சிருங்க. வெடிச்சிருன்னா டமார்னு ரொம்ப ஹெவியாக இருக்காது, பட் இருந்தாலும் அது ரெண்டாக பொழக்கிற மாதிரியும் அதனுடைய தூள் மேலே படுற அளவுக்கு வெடிக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க இதுக்கு முன்னாடி, அல்லது நம்ம எதாவது ஒர்க் பண்ணும்போது தப்பாக கொடுத்துருப்போம், பட்டுன்னு வெடிச்சிருக்கும். ஸோ இதனால தான் நான் முதல் கிளாஸ்லேயே சொன்னேன் சார், நீங்கள் சேஃப்டியோடு ஒர்க் பண்ணுறது நல்லது. சரிங்க, நம்ம கான்செப்ட் வந்துருவோங்க. இன்றைக்கி நம்மளோட கான்செப்ட் என்னென்னா டிரான்சிஸ்டர். இந்த டிரான்சிஸ்டர் ஒரு வேலையை தான் சார் செய்யும், அந்த ஒரு வேலையை வச்சு ரெண்டாவது வேலையும் நம்ம உருவாக்கிக்கிறோம். எப்படின்னா வந்து பேனா வந்து பார்த்தா எழுதுறதுக்கு தாங்க பயன்படும். இப்போ ஒரு பேனாவை எடுத்துக்கிட்டோம்னா இப்போ சார் மியூட் மட்டும் பண்ணிக்கோங்க சார், யாராவது மியூட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மியூட் பண்ணிக்கோங்க. மற்றவங்களுக்கு அது டிஸ்டர்பாக இருக்கும் சார். ரைட். ஸோ இப்போது ஒரு பேனா வந்து பார்த்திங்க அப்படின்னா எதுக்காக பயன்படுது அப்படின்னா பேனா எழுதுறதுக்கு தாங்க பயன்படுது. இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பேப்பரை கட்டணும்னு வச்சுக்கோங்க, நம்ம எக்ஸாம் எழுதும் போதோ இல்லை வேறு ஏதோ பின் பண்ணும் போதோ ஒரு பேப்பரில் ஒரு ஓட்டை போடணும்னு வச்சுக்கோங்க, பேனா ஷார்ப்பாக இருக்குது, அந்த ஷார்ப் அப்படிங்கிறத வச்சு நம்ம வந்து ஓட்டை போடுவோம் இல்லைங்களா. ஸோ இதுதான் வந்து அந்த ப்ராப்பர்ட்டி. ஒரு விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சோம்னா அது எப்படி பயன்படுத்தணுங்கிறத புரிஞ்சு பயன்படுத்த போகிறோம், அவ்வளோதான் சார். இப்போ இந்த இடத்துல
டிரான்சிஸ்டரை என்ன பண்ண போகிறோம், டிரான்சிஸ்டர் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பார்த்துடலாங்க இங்கே. சார் இதிலேருந்து தாங்க கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு முன்னாடி எல்லாம் இப்போ ஏற்கனவே என்ன பேசணுமோ அதை ரீகால் பண்ணிகிட்டு இருந்தோம். அதே மாதிரி டவுட் செஷன் வந்து பேசிகிட்டு இருந்தோங்க. ஒரு டிரான்சிஸ்டர் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்துடலாம் சார். இப்போது சார் இங்கே பாருங்கள், எல்லாமே உங்கள் முன்னாடியே ட்ரா பண்ணுறேன். ஏற்கனவே ட்ரா பண்ணி வச்சிருக்கிற விஷயம் தான். இருந்தாலும் ஒரு டைம் நம்ம வந்து என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் எடுத்து வைக்கலாமே. கடையில் போய் நம்ம வாங்கி கனெக்ஷன் கொடுக்குற அதே விஷயத்த நம்ம இங்கே எடுத்து வச்சு ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். அவ்வளோதான் சார் விஷயம். ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேங்க, ஃபஸ்ட்டு நான் டிரான்சிஸ்டர் பற்றி புரிஞ்சுக்கணும். டிரான்சிஸ்டர் ஒரு பக்கம் போகட்டுங்க. நம்ம எதாக இருந்தாலும் மெயின் அப்ஜெக்டிவ் என்ன, கண்டிப்பாக ஒரு சோர்ஸ் இருக்கும். அது இல்லாமல் கண்டிப்பாக ஒரு லோடு இருக்கும். அந்த லோடை ஒழுங்காக வேலை செய்ய வைக்கிறதுக்கு தான் மற்ற காம்பனண்ட் எல்லாமே. அதனால் முதல்ல நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சோர்ஸும் ஒரு லோடுங்க. சார் ஒரு பாசிட்டிவ் கொடுத்துட்டேன், ஒரு நெகட்டிவ் கொடுத்துட்டேங்க. இந்த சோர்ஸ் வந்து 12 வோல்டேஜ், உங்களுக்கு கண்ணில் அது தெரியுதான்னு தெரியல, அதாவது சின்னதாக இருக்கிறதுக்கு 12 வோல்ட் சோர்ஸ் பேட்டரி எடுத்துக்கிட்டாச்சு. இந்த பல்பு 12 வோல்ட் பல்பு. ஸோ இப்போ அதுக்கு தேவையான கரண்ட்டை அதுவே எடுத்துக்க போகுது. கனெக்ஷன் கரெக்டாக கொடுத்துருக்கு. இது ஒரு க்ளோஸ்டு சர்க்கியூட். க்ளோஸ்டு சர்க்கியூட்டில் என்ன நடக்கும், எதுவும் ஆகாது, அழகாக வேலை செய்யும் சார். க்ளோஸ் சர்க்கியூட்டில் பாருங்கள், லைட் எரியறதை உங்களால் பார்க்க முடியும் சார். நீங்கள் இப்போ நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க சர்க்கியூட்டை மட்டும் கவனிக்கலாம் சார். அந்தாண்ட பக்கத்தில் இருக்கிறது எதுவும் நீங்கள் வந்துட்டு இது பண்ணி, அதாவது எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ரைட், இப்போது நான் ஸ்டாப் பண்ணுறேன், அந்த லைட் ஆஃப் ஆகும் பாருங்கள். ஆஃப் ஆகிடுச்சிங்களா? இது ஒரு நார்மலாக ஒர்க் ஆகிட்டு இருக்கிற ஒரு சர்க்கியூட்டு. சார் இந்த சர்க்கியூட்டுக்கு நான் ஒரு சுவிட்சை போடுறேன் சார். ஆன் ஆஃப் சுவிட்சை கனெக்ட் பண்ணுறேன். அதாவது நான் வேணுங்கும் போது இதை நான் பல்பை வந்துட்டு ஆன் பண்ணிக்கலாம், வேணாங்கும் போது ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஒரு நார்மல் மெக்கானிக்கல் சுவிட்ச் நம்ம வீட்டில் பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா. சிங்கிள் போல் சிங்கிள் த்ரோ அல்லது ஒன் வே சுவிட்ச் அப்படின்னு சொல்லலாம். நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கிற சுவிட்ச். சார் லைட் எரியல, சுவிட்சை போடுறேன், லைட் எரியுது. ஆஃப் பண்ணுறேன், லைட் ஆஃப் ஆகிடுது. லைட் எரியுதுங்க, ஆஃப் ஆகிடுதுங்க. சார் இதே சுவிட்சை நம்ம ரிமோட் மூலமாக கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறோன்னு வச்சுக்கோங்க, கையில் எந்திரிச்சு போய் ஒர்க் பண்ணாமல். அப்போ ரிமோட்டுக்கும் இதுக்குமான தொடர்பு எதுவுமே நம்ம ஏற்படுத்த முடியாது. அந்த வேலைக்காக நான் என்ன பண்ணுறேன்னா சார், ஒரு டிரான்சிஸ்டர் எடுத்துக்கிறேங்க. ஏற்கனவே நம்மளுடைய கிளாஸ் இதிலேயே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோலாம் போட்டிருப்போங்க. நம்ம சேனல்லையே பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டர் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறத போட்டிருப்போம். இதுவுமே உங்களுக்கு லைவாக தான் சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க சார். ரைட், சிமுலேஷன் ரன்னிங்கில் இருக்குது, அதனால் என்னால் அழைக்க முடியல, டெலீட் பண்ணிக்கிறோம் வயரை. இப்போ இதுக்கு பேர் ஓப்பன் சர்க்கியூட்டுங்க. நான் ப்ளே கொடுக்குற லைட் எரியாது, உங்களுக்கே தெரியும். கீழே கனெக்ஷனே இல்லை. எலக்ட்ரானுங்கள்லாம் பேட்டரிக்குள்ளேருந்து ஓடும், ஓடி போய் பல்பை தொடும். பட் போன எலக்ட்ரான் ரிட்டர்ன் வர்றதுக்கு வழி இல்லை. அப்போ அதனால் போகவே போகாது. வழி இருந்தால் தான் முழுமையான சர்க்கியூட்டில் தான் எலக்ட்ரான் நகர்வு இருக்கும். பட் இங்கே எலக்ட்ரான் நகராது இல்லைங்களா. லைட்டோட ஒரு எண்டு தொங்கிட்டு இருக்கு, கீழே குதிக்கும் எலக்ட்ரான், அப்போ முடியாது. ஸோ அப்போது இது வந்து ஒரு ஓப்பன் சர்க்கியூட். ரைட்டுங்க. இந்த ஓப்பன் சர்க்கியூட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒயர் போட்டால் க்ளோஸ் ஆகிடும். நான் என்ன பண்ணுறேன், ஒரு டிரான்சிஸ்டரை எடுத்துக்கிறேன் சார். சரிங்க பாருங்கள், ஒரு டிரான்சிஸ்டர் எடுத்துக்கிறேங்க. இந்த டிரான்சிஸ்டரை எனக்கு ஏற்ற மாதிரி நான் வந்துட்டு மாற்றிக்கிறேன் சார். அதாவது அந்த இதை எமிட்ரு கலெக்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேலேயும் கீழே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இதில் எப்படி நம்ம வந்து சால்ட்ரு பண்ணும்போது பின்னை முன்னாடி பின்னாடி திருப்பிக்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி. இதில் வெளிப்பக்கமாக கோடு போட்டிருக்கு பாருங்கள், ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி. இது வந்து எமிட்டர், இது கலெக்டருங்க. அதாவது எந்த கோடும் போடாதது. நடுவில் ஒரு கோடு இருக்குது பாருங்கள், அது வந்து பேஸு. அதை தொடர்பு படுத்தினா மேலேயும் கீழேயும் சர்க்கியூட் க்ளோஸ் ஆகிடும். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக ஒரு லைன் கிரியேட் ஆகிடும் சார். எங்கே, இங்கேருந்து இங்கே உள்ளுக்குள்ளேயே இதுக்கு கண்டக்ஷன் ஏற்படும். இங்கே கொடுக்குற எலக்ட்ரான் அந்த பக்கம் ஓடுறதுக்கு ரெடி ஆகிடும். எப்போது இதுக்கு சப்ளை கொடுத்தா. ரைட், இருக்கட்டும் சார். நம்ம என்ன பேசிகிட்டு இருக்கோம், ஃபஸ்ட்டு ஒரு சோர்ஸ் எடுத்தோம், அடுத்து ஒரு லோடு எடுத்தோம். இந்த சோர்ஸுக்கும் லோடுக்கும் நடுவில் இதை கனெக்ட் பண்ணுறேன் சார். யாரை, டிரான்சிஸ்டரை கனெக்ட் பண்ணுறேங்க சார். டிரான்சிஸ்டர் கனெக்ட் ஆகிடுச்சிங்களா? இப்போ ப்ளே கொடுக்குறேங்க. மேலே இருக்க சுவிட்சு க்ளோஸ் பண்ணி தான் இருக்குது, இருந்தாலும் லைட் எரியல. ஏங்க எரியல? இதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு தனியான சப்ளை சார், இந்த பேட்டரியில் இருந்தும் லைன் எடுத்து கொடுக்கலாம், இல்லை நான் தனியாக ஒரு சப்ளை கொடுத்தாலும் அதையும் வாங்கிக்கிட்டு இது வேலை செய்யுங்க. சரிங்க பாருங்கள், என்ன பண்ணுறோம், மறுபடியும் டிசி சோர்ஸ் எடுத்துக்கிறேங்க. டிசி சோர்ஸ் எடுத்து அந்த டிசி சோர்ஸை இந்த டிரான்சிஸ்டர் கூட கனெக்ஷன் பண்ணி விடுறேங்க. மைனஸை காமனாக இந்த மைனஸ் கூட ஒட்ட வச்சிடுறோம்.
மெயின் சர்க்கியூட்டினுடைய மைனஸும் நம்ம இப்போ எடுத்துக்கிட்ட இன்னொரு பேட்டரியினுடைய மைனஸையும் காமனாக தொடர்பு படுத்திடுறோம். அப்படின்னா தான் ரெண்டும் வந்து அந்த வோல்டேஜை புரிஞ்சுக்குங்க. நானும் நீயும் ஒன்று தான், ஒரே சர்க்கியூட்டில் தான் வேலை செய்கிறோம், உன்னோட ஜீரோவும் என்னுடைய ஜீரோவும் ஒன்று தான் அப்படிங்கிறத இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக ரெண்டு நியூட்ரலையும் முடிச்சு போட்டுருவோங்க. அதான் ரெண்டு நியூட்ரல்னு சொல்லிட்டேன், ரெண்டு மைனஸையும் நம்ம முடிச்சு போட்டுறோம் சார். ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த பேட்டரியில் ஒரு 3 வோல்ட் அப்ளை பண்ணுறேங்க. 12 வோல்ட்டும் கொடுக்கலாம், எதுவும் ஆகாது. 3 வோல்ட்டும் கொடுக்கலாம், அது எதுவும் ஆகாதாங்கிறது இன்னும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேங்க. இப்போ இப்படி கொடுத்துட்டு நான் ப்ளே கொடுக்குறேன் சார். லைட்டு எரியுதுங்க. அப்போ எப்போ வந்து இந்த பேஸுக்கு சப்ளை லைன் போகுதோ, அதுக்கு தனியான ஒரு வோல்டேஜ் கிடைக்குதோ, அப்போ வந்து மேல் சர்க்கியூட்டை இணைச்சிருது. கீழே ஒரு சர்க்கியூட் இருக்குது சார், இந்த பேட்ரி இந்த பேஸ் எல்லாம் சேர்ந்தது ஒரு செகண்டரி ரெண்டாவது சர்க்கியூட்டு. இந்த ரெண்டாவது சர்க்கியூட்டுக்கு அல்லது பேஸ் சர்க்கியூட்டுக்கு தனியாக நம்ம சப்ளை கொடுக்கும்போது மேலே இருக்கிற சர்க்கியூட்டை அது இணைச்சிருதுங்க. இப்போ இந்த பல்ப் வந்து மேலே இருக்கிற பேட்டரினால வேலை செஞ்சு பல்ப் எரிஞ்சிட்டு இருக்கு. ஸோ இதுதாங்க வந்து டிரான்சிஸ்டனுடைய வேலை. இதில் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் சார், இருந்தாலும் நான் ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடுறேங்க. ஒரு சர்க்கியூட்டை வந்து திறக்கிறதுக்கு, அதாவது உடைக்கிறதுக்கு, ஓப்பன் பண்ணுறதுக்கு 2 வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து பாசிட்டிவை கட் பண்ணாலும் லைட் எரியாது, அல்லது நெகட்டிவை கட் பண்ணாலும் எரியாது லைட். ஸோ சார் ஏங்க நீங்கள் வந்து நெகட்டிவில் இந்த டிரான்சிஸ்டரை போட்டிருக்கீங்க, பாசிட்டிவில் இந்த டிரான்சிஸ்டரை போடக்கூடாதா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக பாசிட்டிவில் இந்த டிரான்சிஸ்டரை போடலாங்க, இதே டிரான்சிஸ்டரை பயன்படுத்தக்கூடாது. ஏன் அப்படின்னா, இங்கே கவனித்து பாருங்கள், நெகட்டிவை லைட்டுக்கு போகிற நெகட்டிவை தடுத்து சோர்ஸோட நெகட்டிவையும் லைட்டுக்கு போகிற நெகட்டிவையும் தடுத்து வச்சுருக்கேன் சார். நான் திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன் பாருங்கள். சோர்ஸுக்கு போகிற நெகட்டிவ் இந்த இடத்துல, அதாவது சப்ளையில் யார் இருக்கா, நெகட்டிவ் தாங்க இருக்குது, அதை கட் பண்ணி வச்சுருக்குறோம். லோடுக்கு என்ன இன்னும் பத்தாமல் இருக்குது, பாசிட்டிவ் லைன் நேராக போயிடுச்சு, லோடுக்கு இன்னும் என்ன கிடைக்காம இருக்குது, நெகட்டிவ் தான் சார் கிடைக்காம இருக்குது. ஒரு நெகட்டிவையும் இன்னொரு நெகட்டிவையும் ஜாயின் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு பாசிட்டிவ் தேவைப்படும் சார். ஸோ அப்போ இதுதாங்க பிஎன்பி என்பிஎன் டிரான்சிஸ்டர், நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ். இது ஒரு என்பிஎன் டிரான்சிஸ்டர், என் சேனல் டிரான்சிஸ்டர். என்பிஎன் டிரான்சிஸ்டரை நம்ம நெகட்டிவில் தான் பயன்படுத்தணும். சரி சார், ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ இதே ஒருவேளை நான் பாசிட்டிவில் கனெக்ட் பண்ணியிருந்தா என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, அதை பேசுகிறதுக்கு முன்னாடி நான் திரும்ப ஒரு டைம் ஞாபகப்படுத்துகிறேன் சார். இந்த டிரான்சிஸ்டர் வேலை செய்கிறதுக்கு, அதாவது என்பிஎன் டிரான்சிஸ்டர் வேலை செய்கிறதுக்கு நீங்கள் பாசிட்டிவ் சப்ளையாக கொடுக்கணும். இதை மறந்துடாதீங்க, இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம் சார். நீங்கள் ஒரு இன்வெர்ட்டர் சர்வீஸ் பண்ண போகிறீங்க, ஒரு வாஷிங் மிஷின் போர்டு, ஏர் கண்டிஷனர் போர்டு, இல்லை இண்டஸ்ட்ரியலில் வந்து ஏதாவது ஒரு சிங்கிள் ஃபேஸ் ப்ரிவென்டரு, ஸ்டார்டரு, இல்லை ஆட்டோமேஷன் சிஸ்டம் என்ன இருக்குதோ, சென்சார் பேஸ் பண்ணி கட் ஆஃபு, எது வேணாலும் இருக்கட்டுங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம் சார். ஏன்னா அந்த இடத்துல எல்லா இடத்துலையும் டிரான்சிஸ்டர் தான் முக்கிய பங்கு வகிக்கும். டிரான்சிஸ்டர் தான் ஆன் ஆஃப் வேலையை பண்ணும். ஆனால் டிரான்சிஸ்டருக்கு பதிலாக மாஸ்ஃபெட்டை பயன்படுத்தியிருக்கலாம், மாஸ்ஃபெட்டுக்கு பதிலாக ஐஜிபிடி பயன்படுத்தியிருக்கலாம், டிவைஸ் வேறு பேரில் இருக்கலாம், வேலை ஒன்று தாங்க. சரி சார், அதை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். மாஸ்ஃபெட் அதெல்லாம் பற்றி பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும் சார். சார் இப்போதைக்குங்க நான் என்ன சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, இந்த ஒரு இப்படி போயிட்டு இருந்த, ஒழுங்காக போயிட்டு இருந்த லைனை கட் பண்ணி டிரான்சிஸ்டர் வழியாக கொடுத்துட்டோம். இப்போ பாருங்கள், சர்க்கியூட் வந்து நேரடியாக க்ளோஸ் ஆகிற மாதிரி பண்ணியிருக்கேன். இதை வந்து இப்போ டிரான்சிஸ்டர் வழியாக கொடுத்தாச்சு. டிரான்சிஸ்டருடைய பேஸுக்கு பாசிட்டிவ் கொடுத்தால் மட்டுமே இது வேலை செய்யும், அவ்வளோதான் சார். வேலை முடிஞ்சதுங்களா? இப்போ இதில் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் சார். இந்த டிரான்சிஸ்டர் ஒரு லோடு கிடையாது சார். இந்த இடத்துல பல்பு லோடுங்க, பேட்ரி சோர்ஸுங்க. ஆனால் டிரான்சிஸ்டர் ஒரு லோடு கிடையாது. அதனால் நீங்கள் இப்படி பேட்டரியை பேஸுக்கு டைரெக்டாக கனெக்ஷன் கொடுத்தீங்கன்னா இது கண்ணா பின்னான்னு கரண்ட்டை எடுத்துக்கும். அதனால் டிரான்சிஸ்டரும் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பேட்டரியில் இருக்க கரண்ட்டையும் நிறைய வீணடிச்சிரும். அதனால் என்ன சொல்லியிருப்பான்னா, இந்த இதில் டிரான்சிஸ்டர் கம்பெனிக்காரங்க பேஸுக்கு கம்மியான கரண்ட்டை அனுப்புங்க போதும்னு சொல்லியிருப்பான். 10 மில்லி ஆம்பியர் போதுமானது, 20 மில்லி ஆம்பியர் போதுமானதுன்னு சொல்லியிருப்பான். இது எங்கெங்க நான் போய் கண்டுபிடிக்கட்டும்? ஜஸ்ட் நீங்கள் போயிட்டு கூகுளில் போயிட்டு என்ன டிரான்சிஸ்டரோ அதை கொடுத்தீங்கன்னா அதுக்கு டேட்டா ஷீட் வந்துடும் சார். எல்லா டிரான்சிஸ்டருக்கும் இது உண்டுங்க, நம்பரும் டேட்டா ஷீட்டும். இப்போ BC547 இந்த டிரான்சிஸ்டர் நிறைய இடத்துல நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். BC547 கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இதிலேயே கொடுத்துருப்பாங்க சார். என்ன கொடுத்துருப்பான்? பேஸ் வோல்டேஜ் எவ்வளோ, கலெக்டர் டு எமிட்டர் வோல்டேஜ் எவ்வளோ, பேஸ் கரண்ட் எவ்வளோ,
கூடவே வந்து பார்த்தீங்கன்னா கலெக்டர் கரண்ட் எவ்வளோ இதெல்லாம் கொடுத்துருப்பான் சார். அதில் என்னங்கிறது போக போக நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு நம்ம பேஸ் கரண்ட்டை பற்றி மட்டும்தான் பார்த்துட்ருக்குறோம். இங்கே கொடுத்துருக்கான் பாருங்கள் சார், கலெக்டர் கரண்ட் அப்படின்னா இந்த டிரான்சிஸ்டரால் மொத்தமாக எவ்வளோ கரண்ட்டை ஹேண்டில் பண்ண முடியும். இந்த டிரான்சிஸ்டர் 1/2 ஆம்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தயாராக இருக்குது. 1/2 ஆம்ஸ் லோடு போட்டிங்கன்னா இந்த டிரான்சிஸ்டர் பயன்படுத்தலாம். சார் என் லோடு வந்து 2 ஆம்ஸு சார் அப்படின்னா இந்த டிரான்சிஸ்டர் போட்டால் டிரான்சிஸ்டர் புகஞ்சு போயிடும். அதே மாதிரி 45 வோல்டேஜுக்குள்ளே இருக்கிற சப்ளைக்குள்ளே நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம். இதுதான் சார் இதில் சொல்லியிருக்கிற விஷயம். இந்த டிரான்சிஸ்டர் 45 வோல்ட்டுக்குள்ளே பயன்படுத்திக்கலாம். 1/2 ஆம்ஸ் லோடுக்கு தேவையானதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். கூடவே ஐபின்னு ஒன்று இருக்கும் சார், பேஸ் கரண்ட்டுன்னு ஒன்று இருக்குங்க. அப்படியே மெதுவாக நான் கீழே வரேன் சார். சார் இங்கே போட்டிருக்கான் பாருங்க, ஐபி 0.5 மில்லியாம்ஸ், ஐபி 5 மில்லியாம்ஸ். நம்ம பேசிகிட்டு இருக்கிறதே மில்லியாம்ஸ் தான். அதுலேயும் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 0.5 மில்லியாம்ஸ். மில்லியாம்ஸுங்கிறதே கம்மி தாங்க. சரி இருக்கட்டும், 5 மில்லியாம்ஸில் இது எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லியிருக்கான் சார். 5 மில்லியாம்ஸ் தான் நான் கொடுக்கணுன்னா, திரும்பவும் சொல்கிறேன் பாருங்கள், 5 மில்லியாம்ஸ் தான் கொடுக்கணுன்னா இந்த இடத்துல கரெக்டாக நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். ரெசிஸ்டர் கரண்ட்டை மட்டும்தான் குறைக்கும் இல்லைங்களா? அப்போ இந்த இடத்துல சரியான டிவைஸ் யார்? ரெசிஸ்டர். இந்த பேட்டரியிலேருந்து 5 மில்லியாம்ஸ் மட்டும் போகணுங்கிற மாதிரி நான் கணக்கு போட்டு, அதாவது வி தெரியும், ஐ தெரியும், எவ்வளோ கரண்ட்டு வேணுங்கிறதும் தெரியும், எவ்வளோ வோல்டேஜ் நம்ம கையில் இருக்குதுங்கிறதும் தெரியும். I ஈக்குவல் டு V/Rங்கிற ஃபார்முலாவை பயன்படுத்தி இங்கே வந்து ரெசிஸ்டரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் தோராயமாக 1000ன்னு கொடுத்துட்றேங்க, 1000 ஓம். இப்போவும் இந்த இது வேலை செய்யும், சர்க்கியூட் வேலை செய்யும். பாருங்கள் சார், கொஞ்சம் டிம்மாக வேலை செய்தா, லைட் எரியுது பட் டிம்மாக எரியுது. அப்போ 1000 ஓம் நான் போட்டிருக்கக்கூடாது, தப்பு. ஒரு தோராயமாக போட்டேன், 1000 ஓம் போட்டிருக்கூடாது. அப்போ என்ன பண்ணலாம், 1000 போட்டதுனால டிரான்சிஸ்டரை முழுமையாக வேலை செய்ய விடலை, 500 போட்டு பார்க்குறேன் சார். இப்போவும் டிரான்சிஸ்டருடைய பேஸுக்கு போதுமான அளவு கரண்ட் கிடைக்கல, ஆனால் கிடைக்குது, டிரான்சிஸ்டர் வேலை செய்யுது, போதுமான அளவு கிடைக்கலைங்க. 300 ஓம் போடுறோம் சார். முன்னை விட கொஞ்சம் அதிகமாக லைட் எரியுது, வெளிச்சமாக. அப்போது டிரான்சிஸ்டருடைய கரண்ட்டை வந்து அதிகமாக குறைச்சிட்டோம்னா வேலை செய்யலை. கொஞ்சம் கொஞ்சமாக டிரான்சிஸ்டருடைய கரண்ட் அதிகப்படுத்துகிறேன். எப்படின்னா ரெசிஸ்டரை குறைக்கிறது மூலமாக, தடையை குறைக்க குறைக்க கரண்ட் அதிகமாக போகுது சார். இன்னும் பிரைட்டாக எரியுதுங்க. எப்படி சார்னா அந்த கலர் பாருங்கள், கொஞ்சம் டல்லாக இருந்துச்சு, ப்ரௌனாக இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் நல்ல எல்லோவாக இருக்குது. 100 ஓம் கொடுத்துட்றேங்க சார். இப்போ பாருங்கள், ஒயிட்டாகவே எரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்போது இந்த டிரான்சிஸ்டருக்கு போதுமான அளவு கரண்ட்டை கொடுத்தீங்கன்னா இந்த கீழே இருக்க பேட்டரி தப்பிச்சுக்குங்க. இல்லாட்டியும் டிரான்சிஸ்டர் வேலை செய்யும். இந்த டிரான்சிஸ்டர் நிறைய கரண்ட்டை வீணடித்து அதையும் சேர்த்து லோடுக்கு கொண்டு போகும். ஸோ அதனால் டிரான்சிஸ்டரோட பேஸுக்கு எவ்வளோ ரெசிஸ்டர் போடணுமோ அதை போட்டிங்கன்னா பாதுகாப்பாக இருக்கும். அதுதான் முறையும் கூட. இதுதான் சார் ஒரு டிரான்சிஸ்டரை பற்றின விளக்கம். சார் இதே விஷயத்தை நீங்கள் பாசிட்டிவ்க்கு செஞ்சு காமிங்கன்னா நீங்கள் எனக்கு பதில் சொல்லுங்கள் சார். பதில் மீன்ஸ் என்னென்னா மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல என்ன சார் இருக்குது, அதாவது லோடுக்கு என்ன கனெக்ஷன் ஆகாமல் இருக்குது, பாசிட்டிவ் கனெக்ஷன் ஆகாமல் இருக்குது. ஓகே, சோர்ஸில் என்ன தயாராக இருக்குது, பாசிட்டிவ் தான் இருக்குது. ஓகே, ஒரு பாசிட்டிவும் இணைக்கிறதுக்கு யாரோடைய உதவி வேணும்னா நெகட்டிவ்னுடைய உதவி வேணுங்க. அப்போ என்ன டிரான்சிஸ்டர் இங்கே பயன்படுத்தணுங்க, பிஎன்பி டிரான்சிஸ்டரை நான் பயன்படுத்தணுங்க. ஸோ அந்த பிஎன்பி டிரான்சிஸ்டரை போய் எடுத்துகிட்டு வருவோம். BD140 அப்படிங்கிறது ஒரு ஃபெமிலியர் நம்பர். நிறைய பிஎன்பி டிரான்சிஸ்டர் இருக்குங்க, நான் இந்த நம்பரை எடுத்துக்கிறேன். இதில் டிரான்சிஸ்டரோட சிம்பிளே பாருங்களேன், உள்ளே வேறு மாதிரி கொடுத்துருக்கு. இந்த ஆரோ பார்த்தீங்கன்னா உள்பக்கமாக போகிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? சரிங்க. இதில் கலெக்டரில் பார்த்தீங்கன்னா நான் கலெக்டர் இங்கே கொண்டு வந்து கொடுத்துட்றேன் சார். அதாவது இதுக்கு சரியான கனெக்ஷன் என்னென்னா ரைட் ரொட்டேட்டுங்களா, 180 டிகிரி. ஓகேங்க, 180 டிகிரி இல்லை மேலே எக்ஸ் மிரர், கரெக்ட். ஸோ இதுதான் சரியான கனெக்ஷனுங்க. கரண்ட்டு உள்ளே போகணும், உள்ளே போயிட்டு இந்த கலெக்டர் வழியாக வெளியில் வந்துடணும். இதுதான் சார் சரியான கனெக்ஷன். எமிட்டரில் இன்புட் கொடுப்பீங்க, கலெக்டரில் அவுட்புட் எடுத்துக்குவீங்க, அதாவது லோடுக்கு கொடுத்துருவீங்க. அதிலே ஆரோ போட்டிருக்கான் பாருங்கள், எந்த பக்கமாக கரண்ட் உள் போகணும், எந்த பக்கமாக வெளியில் வரணும்னு கொடுத்துருக்கான் சார். இதுக்கு நான் என்ன பண்ணணும், இந்த டிரான்சிஸ்டர் வேலை செய்யணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா நெகட்டிவ் கொடுத்தா மட்டும் வேலை செய்யுங்க. நெகட்டிவ் கொடுக்கலாம் அந்த டிரான்சிஸ்டர் வேலை செய்யாது சார். இப்போ லைட் எரியுது நீங்கள் பார்க்கலாம், அதாவது பார்ஷியலாக எரியுது.
இது ஒரு சரியான சர்க்கியூட் கிடையாது. நான் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேங்க. ஆனால் விஷயம் என்னென்னா, மேலே நீங்கள் பாசிட்டிவ்க்கு சுவிட்சை போடணுன்னு விரும்புனீங்கன்னா நெகட்டிவ் கொடுத்தா தான் வேலை செய்யும். நெகட்டிவ் கொடுக்காம பாசிட்டிவ் சப்ளை கொடுத்தீங்கன்னா வேலை செய்யாது. இதை ஏன் சார் இத்தனை டைம் அழுத்தமாக திரும்ப திரும்ப சொன்னதை ஒரே விஷயமா சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா, சாதாரணமாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள் சார். கடையில் போய் ஒரு ஐசி வாங்கிட்டு வரேன். அந்த ஐசியில் நான் வேணுங்கிற கனெக்ஷன்லாம் கொடுத்துட்றேன். ஒர்க் ஆகுதுங்கிறத நீங்கள் என்ன வச்சு சொல்லுவீங்க? அவுட்புட் பின்னில் வோல்டேஜ் 5 வோல்ட் 10 வோல்ட் 20 வோல்ட்டுன்னு ஏதாவது வோல்டேஜ் வந்தால் தானே அது ஒர்க் ஆகுதுன்னுவீங்க. வரலன்னா ஒர்க் ஆகுதுன்னு சொல்ல முடியுமா? ஸோ அப்போ பாசிட்டிவ் தானே எப்போவுமே ஒரு சர்க்கியூட்னுடைய அவுட்புட்டாக இருக்கும். பொதுவாக ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் ஐசியோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஐசியோ நீங்கள் எதை வேணாலும் நினச்சிக்கோங்க. அவுட்புட் வருது. இப்போ ஒரு பேட்டரி கடையில் போய் வாங்கிட்டு வரேங்க. இந்த பேட்டரி நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் மீட்டரில் போட்டு செக் பண்ணுறீங்க. எப்போ நல்லா இருக்குதுன்னு நீங்கள் ஒத்துக்குவீங்க? அதில் வோல்டேஜ் ப்ளஸில் காமிச்சா தானே ஒத்துக்குவீங்க. அப்போது அந்த மாதிரி எல்லா ஐசிலையும் அதனுடைய அவுட்புட் ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். இப்போ நான் ஒரு ஐசி எடுத்து வச்சுருக்கேன் சார். என்ன ஐசி? 555 ஐசி. இது ஒரு டைமர். ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு ஒரு டைம் அமைஞ்சு இதை க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு ஐசி. இதனுடைய அவுட்புட் பின்னு பாருங்கள், 3வது நம்பர். பின் நம்பர் 3ல் அவுட்புட் நம்ம எடுத்துக்க முடியும். அதிலே ஐசிலே சொல்லியிருப்பான் பின் நம்பர் 3ன்ட்டு. இது என்ன ஆகும்னா பாசிட்டிவ் தான் அவுட்புட்டாக தரும். இதை கொண்டு வந்து இந்த டிரான்சிஸ்டருக்கு கொடுத்துறேன்னு வச்சுக்கோங்க. இது எப்போ சார் வேலை செய்யும்? எப்போல்லாம் இந்த ஐசி வேலை செய்யலையோ, இந்த 555 ஐசி வேலை செய்யலையோ அப்போ இந்த டிரான்சிஸ்டர் வேலை செய்யும். எப்போல்லாம் 555 அவுட்புட்டை கொடுக்குதோ அப்போ இது வேலை செய்யாமல் போயிடும். அப்படியே தலைகீழாக வேலை நடக்கும். இல்லை சார், எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குதுங்க. நான் வந்து ஆன் பண்ண வேண்டிய இடத்துல ஆன் ஆகணும், ஆஃப் பண்ண வேண்டிய இடத்துல ஆஃப் ஆகணும், அதுபடி எனக்கு சொல்லுங்கன்னா அதுக்கு சரியானது இதுதாங்க. எது? நம்மளுடைய இந்த நெகட்டிவ் என்பிஎன் டிரான்சிஸ்டர். இப்போ இதை கொண்டு வந்து நான் இந்த ஐசியில் லிங்க் பண்ணிடுறேன். என்னாகும்? கரெக்டாக அங்கேருந்து சப்ளை வரும்போது சர்க்கியூட் வேலை செய்யும், சப்ளை வராத போது வேலை செய்யாது. அதனால தான் சார் 99% நெகட்டிவில் தான் சுவிட்சிங் பண்ணுறாங்க, பாசிட்டிவ் சுவிட்சிங் பண்ணுறது இல்லைங்க. இங்கே பாருங்கள் சார், அந்த சர்க்கியூட்டுக்கும் இந்த சர்க்கியூட்டுக்கும் நான் வந்து கிரவுண்டை காமன் பண்ணல, அதனால் வேலை செய்யலை. அந்த ரெண்டாவதாக இருக்கிற சர்க்கியூட்டில் லைட் அமைஞ்சு எரியறதை உங்களால் இப்போ பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். டைமர் சர்க்கியூட்டில் பாருங்கள், அந்த டைமர் சர்க்கியூட்டை டெப்த்தாலாம் நம்ம உள்ளே என்ன இருக்குன்னு அப்புறம் பார்த்துக்கலாம் சார். இது ஒரு ஆன் ஆஃப். இந்த திருவிழாலாம் பார்த்தீங்கன்னா லைட் அமைஞ்சு எரியும் இல்லைங்களா, அந்த சர்க்கியூட்டு. இந்த கமாண்டு சிக்னல் இப்போ நான் பண்ணிகிட்ருக்க அந்த சர்க்கியூட் பேர் வந்து கண்ட்ரோல் சர்க்கியூட். இந்த கண்ட்ரோல் சர்க்கியூட் ஒரு கமாண்டை நம்ம செஞ்ச இந்த சர்க்கியூட்டுக்கு அனுப்புது. ஆனால் கமாண்ட் ஒழுங்காக ரிசீவ் ஆகலை. ஏன் சார் ரிசீவ் ஆகலை? இந்த கிரவுண்டும் அந்த கிரவுண்டும் காமனாக இல்லை. அப்போ நான் ஒரு ஒயர் போட்டு ஜாயின் பண்ணால் நடக்குங்களா? செக் பண்ணி பார்க்குறேன் சார். நம்ம இந்த நம்மளுடைய பேட்ரி மைனஸையும் அந்த இன்னொரு சர்க்கியூட்னுடைய மைனஸையும் காமன் பண்ணி இப்போ ப்ளே பண்ணுறேங்க சார். கண்ட்ரோல் ஆகுதுங்க. குறிப்பிட்ட நேரம் வரும்போது ஆஃப் ஆகிடுது பாருங்க, இதோ ஆன் ஆகுதுங்க. இப்படி தான் சார் ஒரு டிரான்சிஸ்டர் ஒரு சர்க்கியூட்டில் ஒர்க் ஆகுது. நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ண போகிற நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டர் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஆக போகுதுங்க. ஏற்கனவே சர்வீஸ் பண்ணிகிட்ருப்பீங்க அல்லது இனிமேல் சர்வீஸ் பண்ணுவீங்க. அப்போ டிரான்சிஸ்டர் என்ன வேலை செய்யுதுன்னு புரிஞ்சு பண்ணுங்கள் சார். டிரான்சிஸ்டர் சில இடத்துல ஆம்ப்ளிஃபையராக வேலை செய்யுது சார் அப்படின்னா, அந்த ஆடியோ செக்ஷன் வீடியோ செக்ஷன் வருது இல்லைங்களா, அதில் மட்டும்தான் சார் ஆம்ப்ளிஃபையராக இருக்கும். மற்றபடி நம்ம வேறு ஹோம் அப்ளையன்ஸில் டிரான்சிஸ்டரை சுவிட்சுக்காக தான் பயன்படுத்துகிறாங்க அதிகபட்சம். ஸோ அதனால் மெயினாக நீங்கள் சுவிட்சை நல்லா தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஆம்ப்ளிஃபையரும் நான் இப்போ உடனே பின்னாடியே சொல்லித்தரேங்க. டிரான்சிஸ்டர் விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் சார். இப்போது இதில் ஏற்கனவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோர்ஸ்னால் என்ன, லோடுனா என்ன, அதில் வந்து பேரலல் கனெக்ஷன்னா என்ன, சீரியஸ் கனெக்ஷன்னா என்னெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேங்க. இப்போ இங்கே ஒரு லைட் இருக்குது, ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஜஸ்ட் நான் ரீகால் பண்ணுறேன். இந்த லைட்டு கூடயே இன்னொரு லைட் ஒட்ட வச்சிட்றேன். இது பேரலல் கனெக்ஷன். ஒரு லைட் ஒர்க் ஆகலனால இன்னொரு லைட் கண்டிப்பாக ஒர்க் ஆகும். இப்போ இது இல்லைனாலும் முதல் லைட் எரியும், இந்த முதல் லைட் இல்லைனாலும் ரெண்டாவது லைட் எரியும். இதுக்கு பேர் பேரலல் கனெக்ஷன். ஒரு கனெக்ஷன் இருக்கவே இன்னொன்று தொடர்பு படுத்தணும் அப்படின்னா அதுக்கு பேரலல் கனெக்ஷன். இல்லை சார், நான் அந்த ஃபஸ்ட்டு பல்புக்கு போகிற கனெக்ஷனை கத்திரிச்சு அதில் கொண்டு வந்து ஒரு பல்பை நான் கனெக்ட் பண்ணுறேங்க அப்படின்னா இதுக்கு பேர் சீரியஸ் கனெக்ஷன். அது பல்ப் ஆகட்டும், ரெசிஸ்டர் ஆகட்டும், கெப்பாசிட்டர் ஆகட்டும். பேரலல் கனெக்ஷன்னா என்ன, சீரியஸ் கனெக்ஷன்னா என்ன? டிசி சப்ளை, ஏசி சப்ளை, ஓப்பன் சர்க்கியூட், க்ளோஸ் சர்க்கியூட், ஷார்ட் சர்க்கியூட், அப்புறம் ஒரு டிரான்சிஸ்டர் எப்படி வேலை செய்யுது, இது சோர்ஸ்னா என்ன, லோடுனா என்ன, இதெல்லாம் இந்த 4 வகுப்பில் கண்டிப்பாக கட்டாயமாக பேசிக்காக தெரிஞ்சிருப்பீங்க சார். இப்போ எல்லாம் புரிஞ்சிருக்குங்க.
இது கூடவே இந்த லோடுக்கு எப்படி ரெசிஸ்டர் கண்டுபிடிக்கிறது, லோடுக்கு எவ்வளோ கரண்ட் போகும், வோல்டேஜ் டிவைடர்னா என்ன, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க சார். ரைட். இந்த சர்க்கியூட்டுக்கு பேர் பவர் சர்க்கியூட்டுங்க. எது பவரை ஹேண்டில் பண்ணுதோ அதுக்கு பேர் பவர் சர்க்கியூட்டுங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா, இந்த பார்த்துட்டு இருக்கிறதுல இதுக்கு பேர் பவர் சர்க்கியூட். இந்த பவர் சர்க்கியூட்டு எப்போ ஆன் ஆகணுங்கிற தகவலை யார் கொடுக்குறாங்கன்னா இந்த சர்க்கியூட் தான் கொடுக்குது. இதுக்கு பேர் கண்ட்ரோல் சர்க்கியூட்டுங்க. கண்ட்ரோல் சர்க்கியூட் வெறும் இன்ஃபர்மேஷனை தான் கொடுக்கும், நிறைய கரண்ட் எடுத்துக்காது. இந்த கண்ட்ரோல் சர்க்கியூட் எப்போவுமே கண்ட்ரோல் சர்க்கியூட் வேலை செய்கிறதுக்கு 5 வோல்ட் 10 வோல்ட் சும்மா கம்மி ஆம்பியர் இருந்தால் போதும், மில்லி ஆம்பியர் அந்த அளவில் இருந்தால் போதுமானது. ஸோ கண்ட்ரோல் சர்க்கியூட்னா என்ன, பவர் சர்க்கியூட்னா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க சார். ஏன்னா இங்கே நம்ம வகுப்பில் இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஹோம் அப்ளையன்ஸையோ அல்லது இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்டையோ சர்வீஸ் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பீங்க சார். ஸோ இப்போ அப்படின்னா நீங்கள் ஒரு போர்டை கையில் எடுத்த உடனே எந்த செக்ஷனில் ஃபெயிலியர் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கணுங்க. பவர் செக்ஷனில் இருக்கிற கனெக்ஷன்லாம் கழட்டி விட்டுட்டு, இதுக்கு போகிற லைன்லாம் கழட்டி விட்டுட்டு, அதாவது நீங்கள் மேஜராக ப்ராப்ளமை கண்டுபிடிக்க முடியல சார், ரெசிஸ்டர் கெப்பாசிட்டி எல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, நான் கண்டினியூட்டி செக் பண்ணிட்டேன், எல்லா காம்பனண்ட்டும் நல்லா இருக்குது, ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது அப்படிங்கும் போது நீங்கள் பவர் சர்க்கியூட்டை கழட்டி விட்டுருணுங்க. பவர் சர்க்கியூட்டை கழட்டி விட்டுட்டு இந்த சிக்னல் சர்க்கியூட்டுக்கு மட்டும் கரண்ட்டை கொடுக்கணும். எவ்வளோ 12 வோல்ட்னா 12 வோல்ட்டு, 5 வோல்ட்னா 5 வோல்ட் கொடுத்து, அப்போ இந்த பேஸுக்கு சிக்னல் ஏதாவது வருதுங்களா, சில டைம் வந்த உடனே போயிடும். ஏன்னா பவர் சர்க்கியூட் வேலை செய்யலைன்னா கண்ட்ரோல் சர்க்கியூட் வேலை செய்யாத மாதிரி எழுதியிருப்பாங்க கோடிங்லாம். ஆனாலும் அது உடனே நடக்காது, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணும். இப்போ உதாரணமாக ஒரு ஏசி வாங்குகிறோம், ஏசியில் வெளியில் கம்ப்ரஸர் நம்ம கனெக்ஷனே கொடுக்கல, ஏசி ஆன் பண்ணிங்கன்னா ஒரு நிமிஷம் ஓடும், ஒரு நிமிஷம் கழித்து எரர் காமிக்கும், கம்ப்ரஸர் கரண்ட் லோட் ஆகலை, கம்ப்ரஸர் ஆப்சண்ட் அப்படின்னு எரர் காமிக்கும். பட் அது வரையிலும் அந்த கண்ட்ரோல் சர்க்கியூட் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும், அது கமாண்டை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். அதனால நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கண்ட்ரோல் சர்க்கியூட் தனியாக நல்லா ஒர்க் ஆகுதா, அதே மாதிரி பவர் சர்க்கியூட் தனியாக ஒர்க் ஆகுதா, இந்த கண்ட்ரோல் சர்க்கியூட் தர வேண்டிய கமாண்டை நீங்கள் தனியாகவும் கொடுக்கலாம். இப்போ இதுக்கு இந்த சர்க்கியூட்டை தான் தரணும்னு அவசியம் இல்லை இல்லையா, நீங்கள் தனியாக ஒரு 3 வோல்ட் கொடுத்தாலும் வேலை செய்யும் இல்லைங்களா. இதோ இந்த ஆன் ஆஃப் பண்ணுற கமாண்டுக்கு பதிலாக நீங்களே ஒரு கையில் ஒரு 3 வோல்ட் பேட்டரி வச்சு கனெக்ஷன் விட்டு விட்டு எடுக்கிறீங்க, அப்போ இது ஆன் ஆஃப் நடக்கும். ஸோ அது மாதிரி இப்போது இந்த கிளாஸில் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் டிரான்சிஸ்டர் என்ன வேலை செய்யுதுங்கிறது. ஏன்னா டிரான்சிஸ்டரை தொடர்ந்து தான் மாஸ்ஃபெட்டு இதே இடத்துல இதே கனெக்ஷனில் இதை அப்படியே தொட்டு டெலீட் பண்ணிவிட்டு மாஸ்ஃபெட்டை எடுத்து கனெக்ஷன் பண்ணால் அப்படியே வேலை செய்யுங்க. சில நேரங்களில் இந்த பேஸ் ரெசிஸ்டரை மாற்றுற மாதிரி இருக்கும், ஏன்னா டிரான்சிஸ்டருக்கு ஏற்ற மாதிரி பேஸ் ரெசிஸ்டரை போட்டிருப்போம். ஸோ இங்கே இருக்குது பாருங்களேன், நான் இப்போ கொடுக்குற கனெக்ஷன் இந்த மாதிரின்னு வச்சுக்குவோம். டிரான்சிஸ்டர் இருக்க வேண்டிய இடத்துல இப்போ யார் இருக்கா, மாஸ்ஃபெட் இருக்காங்க. மாஸ்ஃபெட் என்ன பண்ணும், அதே வேலையை தாங்க செய்யும். அப்படியே இப்போ ஆன் ஆஃப் லைட் ஆன் ஆஃப் ஆகுதான்னு பார்த்துருவோம். கண்ட்ரோல் சர்க்கியூட் தான் நம்மகிட்ட இருக்கு இல்லைங்களா. டிரான்சிஸ்டர்லேருந்து கொஞ்சம் எவால்யூவேட் ஆனது தான் நம்மளுடைய மாஸ்ஃபெட்டுங்க. இதுவும் ஒரு டிரான்சிஸ்டர் தான், மெட்டல் ஆக்சைடு செமிகண்டக்டர் ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா என்பிஎன் பிஎன்பி இருக்குதுங்க. என்பிஎன் பிஎன்பின்னு சொல்லாமல் கேட்டு ட்ரெயின் சோர்ஸ்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் வார்த்தைகள் தான் வித்தியாசம், பட் விஷயம் ஒன்று தான். லைன் கொடுத்துட்றேங்க, கேட்டுக்கும் இதை கனெக்ஷன் கொடுத்துட்றேன், கொடுத்துட்டு ப்ளே பண்ணுறேங்க. சார் லைட் ஆன் ஆகுதுங்களா. ஏற்கனவே நம்ம ஒரு கண்ட்ரோல் சர்க்கியூட் டைமர் கண்ட்ரோல் சர்க்கியூட் வச்சுருக்கோமா, அந்த டைமர்லேருந்து சிக்னல் வந்தோன்னே இங்கே பாருங்கள் நம்மளோட சர்க்கியூட் லைட் ஆஃப் ஆகிடுச்சு, மறுபடியும் ஆன் ஆகுது. ஸோ இப்போ உங்களுக்கு விஷயம் அந்த ரேட்டிங் புரிஞ்சிச்சு அப்படின்னா டிரான்சிஸ்டர் இருக்க வேண்டிய இடத்துல மாஸ்ஃபெட் இருக்க வேண்டிய இடத்துல டிரான்சிஸ்டரும் ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஆனால் எக்ஸாக்டாக மேட்ச் பண்ண தெரியலனா ஷார்ட் ஆகும். என்னென்னா இப்போ டிரான்சிஸ்டர் 5 ஆம்ஸ் தாங்குற மாதிரி இருக்கும், மாஸ்ஃபெட் நீங்கள் 4 ஆம்ஸ் தாங்குற மாதிரி போட்டிங்கன்னா ஃபங்க்ஷன் ப்ராப்பராக இல்லாமல் போகும். பட் மேக்ஸிமம் நீங்கள் காம்பனண்ட்டை புரியாமல் இருக்கிற வரையிலும் மாற்ற வேண்டாம், அதே காம்பனண்ட்டுக்கு ஈக்குவலண்ட் போட்டால் போதுமானது. கிடைக்காத பட்சத்தில் இந்த மாதிரி கண்டிப்பாக பண்ணலாங்க. நான் நிறைய மேக்ஸிமம் சர்க்கியூட்டில் இந்த மாதிரி ரீஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணுவோங்க. சரி சார், எனிவே இப்போ நம்ம மாஸ்ஃபெட்டை பற்றி பார்த்துட்டோம், டிரான்சிஸ்டர் பற்றி பார்த்துட்டோம், அதே மாதிரி என் சேனல் எப்படி பயன்படுத்தணும், பி சேனல் எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்துட்டோம். கண்ட்ரோல் சர்க்கியூட்னா என்ன, பவர் சர்க்கியூட்னா என்னன்னு பார்த்துட்டோம். இனிமேல் நீங்கள் ஒரு போர்டை சர்வீஸ் பண்ண போகிறீங்கன்னா கண்ட்ரோல் சர்க்கியூட்டில் பிரச்சனையா பவர் சர்க்கியூட்டில் பிரச்சனையாங்கிறத ஃபஸ்ட்டு பிரித்தாலே பாதிக்கு ஃபால்ட்டை நீங்கள் கண்டுபிடிச்ச மாதிரி அர்த்தங்க. சில நேரம் பவர் சர்க்கியூட்லேயும் ஃபெயிலியர் இருக்கும், கண்ட்ரோல் சர்க்கியூட்லேயும் ஃபெயிலியர் இருக்கும். பவர் சர்க்கியூட் பிரச்சனையானதுனால கண்ட்ரோல் சர்க்கியூட் போயிருக்கும்.
ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல கண்ட்ரோல் சர்க்யூட்டை சரிப்படுத்திக்கிட்டு அடுத்து பவர் சர்க்யூட்டை சரி பண்ணால் கரெக்டானதாக இருக்கும். இல்லாட்டி நீங்கள் வந்து இப்போ ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ்வில் டிரான்சிஸ்டர் போயிடுச்சுங்க, அதாவது ஐஜிபிடி ஃபெயிலியர், கழட்டிட்டு அப்படியே பிளைண்டாக அடுத்த ஐஜிபிடி சொருகுறீங்க, அந்த ஃபால்ட் இன்னும் கிளியர் ஆகிருக்காது. அப்போ என்ன ஆகும்னா அந்த ஐஜிபிடி அடுத்து அந்த கண்ட்ரோல் சர்க்யூட்டை டெட் பண்ணி விடும். இல்லைனா ஏற்கனவே அந்த கண்ட்ரோல் சர்க்யூட் ஒழுங்காக வேலை செய்யாமல் இந்த ஐஜிபிடி வந்து புகைச்சி விட்டுரும். ஸோ ஒரு காம்பனண்ட்டை ரீப்ளேஸ் பண்ணுறது மட்டும் முக்கியம் இல்லை சார், அந்த காம்பனண்ட்டு எதனால் போயிடுச்சோ அதுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சி அதையும் சரி பண்ணால் தான் முழுமையாக அதுக்கு தீர்வு காண முடியுங்க. சரி, இதுதாங்க இன்றைக்கான கிளாஸ். டிரான்சிஸ்டர், மாஸ்ஃபெட்டு, அதை பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கண்ட்ரோல் சர்க்யூட்னா என்ன, பவர் சர்க்யூட்னா என்னங்கிற வித்தியாசம் புரிஞ்சிருக்கும். இதில் நீங்கள் இந்த இது மட்டும் குழப்பிக்க வேண்டாம். என்னென்னா, சார் இந்த இடத்துல என்னென்னவோ சர்க்யூட் இருக்குது சார், ஏதோ உள்ளே போட்டிருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் ரெடிமேட் சர்க்யூட்டுங்க. நான் வந்து 555 ஐசின்னு கூகுள் பண்ணாலே இந்த சர்க்யூட் தான் வந்து நிற்கும். அதுக்கான வேல்யூ மாற்றுறது மூலமாக நம்ம வெவ்வேறு விதமான அவுட்புட்டை எடுத்துக்க முடியும். உதாரணமாக இங்கே பாருங்களேன், 555 சர்க்யூட் அப்படின்னு கொடுக்குறேன் சார். கொடுத்த உடனே நம்ம என்ன பண்ணியிருக்கோமோ அதே சர்க்யூட் தான் வந்து நிற்குங்க. இதோ இங்கே பாருங்கள், நான் ஏதோ ஒரு சர்க்யூட்டை ரேண்டமாக தொடுறேன். அதில் என்ன பண்ணியிருக்கான், பின் நம்பர் 7க்கு ஒரு ரெசிஸ்டர் போட சொல்லியிருக்கான். 6க்கும் 7க்கும் 7க்கும் 8க்கும் 2க்கும் 1க்கும் இதுக்கு நடுவில் தான் 3 காம்பனண்ட் வருது. ஒரு R1, ஒரு R2, ஒரு C1. அப்புறம் பின் நம்பர் 3ல் தான் அவுட்புட்டை எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இது என்ன இருக்கோ அதே இதை நான் வேறு ஒரு வெப்சைட்டில் தேடுறேன் சார். வேறு வெப்சைட் உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இதுவும் அதே தான், R1, R2, C 3ல் அவுட்புட்டு. இதே வேறு வெப்சைட் போகலாங்க. இதுலேயும் அதே தாங்க, இதோ RA, RB, C அப்படி தான் கொடுத்துருக்கான் 3ல் அவுட்புட். ஆக இதுலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்க வர விஷயம் என்னென்னா, ஒரு சர்க்யூட், ஒரு ஐசினா அதுக்கு என்னென்ன மாதிரியான கனெக்ஷன் கொடுக்கணும்னு அந்த ஐசி கம்பெனிக்காரங்களே இப்படிலாம் கொடுத்தா தான் இது வேலை செய்யணும்னு சொல்லிவிடுவாங்க. அதில் ஆர் வேல்யூ மாற்றினோம்னா என்ன நடக்கும், கெப்பாசிட்டர் வேல்யூ மாற்றினா என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் அந்த டேட்டா ஷீட்டில் கொடுத்துருவாங்க. அதுபடி அது வேலை செய்யுதான்னு உறுதிப்படுத்துறது மட்டும்தான் நம்மளோட வேலைங்க. சரிங்க, இப்போ இந்த அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த கனெக்ஷனை பார்த்து நீங்கள் வந்து இது ஏதோ புதுசாக இருக்குது, இவருக்கு இது புரியறதுனால தெரியறதுனால போடுறாங்க அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். சரி, இவ்வளோ தான் சார் விஷயம். இப்போ இந்த டைமர் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா ஸ்டெபிளைசர் ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸ்டெபிளைசர்லேயும் பார்த்தீங்கன்னா ஆன் டைமர் கொடுத்துருப்பாங்க. இப்போ இங்கே கவனித்து பாருங்களேன், நான் ரொம்ப டெப்த்தாக போகலை சார், நம்ம கான்செப்ட் சொல்ல வந்தது சொல்லி முடிச்சுட்டேன். அதுலேருந்து நீங்கள் வந்து அதாவது வேறு ஒரு கான்செப்டை புரிஞ்சுக்கிறதுக்கு வர வேண்டாம், சும்மா ஒரு இன்ட்ரொடக்ஷனாக சொல்கிறேன். இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்களேன் சார். இது இல்லைன்னு நினச்சிக்கோங்க, இது இல்லை, ரைட். வேறு என்னெல்லாம் இருக்குது, இந்த இடத்துல நான் ஒரு வோல்டேஜை கொடுத்துருக்கேன் சார். எத்தனை வோல்ட்டு, 12 வோல்ட்டு. வேறு என்னங்க இருக்குது, 12 வோல்ட்டு ரெசிஸ்டருக்கு போகுது, அடுத்து ஒரு ரெசிஸ்டருக்கு போகுது, அடுத்து ஒரு கெப்பாசிட்டருக்கு போகுது, 2 ரெசிஸ்டர் ஒரு கெப்பாசிட்டர், அடுத்து கிரவுண்ட் ஆகிடுது. கரெக்டுங்களா? அப்போ 3 எலமெண்ட்டை ப்ளஸ் மைனஸ்க்கு நடுவில் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். அப்போ 12 வோல்ட் கொஞ்சம் கொஞ்சமாக போய் இந்த கெப்பாசிட்டரில் ஸ்டோர் ஆக போகுது. செக் பண்ணி பார்க்கலாம் அந்த ஐசி இல்லாமலே அது நடக்குதான்ட்டு. சார், கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆகிறத உங்களால் பார்க்க முடியுதுங்களா? ப்ளஸ்ஸு பாருங்கள் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. இந்த கெப்பாசிட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜ் ஆன உடனே நான் என்ன பண்ணுறேன், நானே மேனுவலாக இதை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுறேன் சார். எப்படிங்க சார்ஜ் ஆனதை உங்களால் டிஸ்சார்ஜ் பண்ண முடியும்னா அதுக்கு ஒரு சுவிட்சை போட்டு ஷார்ட் பண்ணிடுறேங்க. யோசிச்சு பாருங்கள் சார் என்ன நடக்கும் அப்படின்ட்டு. இங்கே ஒரு சுவிட்சை போட்டுக்கிறேங்க, ரன் பண்ணுறேன். கெப்பாசிட்டர் ஃபுல் சார்ஜ் ஆகுதா பாருங்கள் சார். சார்ஜ் ஆகிட்டு இருக்கா? சார்ஜ் ஆகிடுச்சு. சார்ஜ் ஆகிடுச்சின்னு நான் புரிஞ்சுக்கிட்ட உடனே நான் அப்படியே உடனே கிரவுண்டு கூட ஒட்ட வைக்கிறேன் அந்த ப்ளஸ் டெர்மினலை. கெப்பாசிட்டரில் சார்ஜ்லாம் போயிடுச்சா? இப்போ நான் மறுபடியும் அந்த ஷார்ட் பண்ணதை எடுத்து விட்டுறேன். மெதுவாக சார்ஜ் ஆகுதுங்களா சார்? முழுமையாக சார்ஜ் ஆனோன்னா மறுபடியும் ஷார்ட் பண்ணிடுறேன். சார்ஜெலாம் போயிடுச்சுங்களா? மறுபடியும் எடுத்து விட்டுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சார்ஜ் ஆகுதா? சார், இந்த சார்ஜிங் டிஸ்சார்ஜிங் தொடர்ந்து, அதாவது நிரம்புறதும் மறுபடியும் அது காலி ஆகிறதும் மறுபடியும் நிரம்புறதும் காலி ஆகிறதும் அந்த செயல் நடந்துட்டு இருக்குங்களா? எப்படி என்னுடைய அந்த எக்ஸ்டர்னல் இதனால் நான் டச் பண்ணோன்னா ஷார்ட் ஆகிடுது, மறுபடியும் டச் பண்ணோன்னா ஷார்ட் ஆகி 0க்கு போயிடுது கெப்பாசிட்டர். இந்த செயலை தான் அந்த ஐசி செஞ்சிகிட்டு இருந்துச்சுங்க. நான் இப்போ கையில் சும்மா பண்ணிகிட்டு இருக்க முடியாது இல்லைங்களா? ஸோ இந்த வேலையை செய்கிறதுக்கு இந்த ஐசி அது என்ன பண்ணுது பாருங்கள். இப்போ கெப்பாசிட்டர் கவனித்து பாருங்கள். கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆகுதுங்களா? அப்படியே சார்ஜ் குறையுதுங்களா? மறுபடியும் சார்ஜ் ஆகுதுங்களா? சார்ஜ் குறையுது, அதிகமாகுது, குறையுது, அதிகமாகுது. அதை பேஸ் பண்ணி டைமிங்கை உருவாக்கியிருக்கிறாங்க. சார்ஜ் குறைஞ்சா லைட் ஆஃப் ஆகிடும்,
சார்ஜ் அதிகமானா லைட் ஆன் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி இந்த இதை டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த சர்க்கியூட். இது ஒரு டைமர் சர்க்கியூட். இதுலேயுமே விஷயம் எங்கே அடங்கியிருக்கு பாருங்க, ரெசிஸ்டர் கெப்பாசிட்டரில் தான் வேலை இருக்குதுங்க. ஸோ ரெசிஸ்டர் கெப்பாசிட்டர் இண்டக்டரை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எல்லா இதையும் வந்து உங்களால் ஈஸியாக சர்வீஸ் பார்க்கவும் முடியும், டிசைனும் கூட பண்ண முடியும் ரொம்ப டெப்த்தாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா. சார் இன்றைக்கான கிளாஸ் இது தாங்க. இன்னும் நம்ம பார்க்க வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சிஆர், அதாவது சிலிக்கான் கண்ட்ரோல் ரெக்டிஃபயர், அந்த தைரிஸ்டர் வகையை பார்க்கணும். ஏன்னா தைரிஸ்டரும் இன்றைக்கி முக்கியமான பங்கு இருக்குது. ஒரு ஹீட்டர்னுடைய கண்ட்ரோலு, ஒரு மோட்டர், நம்ம வீட்டிலலாம் ஃபேன் வச்சுருக்கோம் இல்லைங்களா, எல்லார் வீட்லேயும் ட்ரையாக் பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். ட்ரையாக் அப்படிங்கிறது எஸ்சிஆர்னுடைய காம்பினேஷன், 2 எஸ்சிஆர் சேர்ந்தது தான் ஒரு ட்ரையாக்கு. இந்த ட்ரையாக் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஏசி வோல்டேஜை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. ஸோ ட்ரையாக்னா என்ன, எஸ்சிஆர்னா என்ன, இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா அந்த ஹீட்டரு, மோட்டரு, லைட்டிங் லோடு அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எஸ்சிஆரை பயன்படுத்துகிறாங்க சார். ட்ரையாக்கை பயன்படுத்துகிறாங்க சார். அதுவும் மாஸ்ஃபெட் மாதிரி ஒரு டிரான்சிஸ்டர் மாதிரி ஒரு சுவிட்சு தாங்க. அது எப்படி பயன்படுத்துகிறாங்கங்கிறத அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் சார். அதுக்கப்புறம் டிரான்சிஸ்டரை எப்படி ஆம்ப்ளிஃபையராக வேலை செய்ய வைக்கிறாங்க, ஒரு டிரான்சிஸ்டர் வச்சு நானே ஆம்ப்ளிஃபையர் ரெடி பண்ண முடியுமா, ஒரு சிங்கிள் டிரான்சிஸ்டர் ஆம்ப்ளிஃபை பண்ணுமா அப்படிங்கிறதையும் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் சார். எஸ்சிஆர் அண்ட் டிரான்சிஸ்டரை நாளைக்கு வகுப்பில் தெளிவாக சொல்லிடுறேங்க. அவ்வளோதான் சார் காம்பனன்ட்ஸு. ஒரு டைம் ரீகால் பண்ணுற பாருங்களேன் என்னென்ன இருக்குங்கிறத. தோ டிரான்சிஸ்டரை பற்றி புரிஞ்சுக்க போகிறோம், மாஸ்ஃபெட்டை பற்றி புரிஞ்சுக்க போகிறோம். அது இன்றைக்கி பார்த்துருக்கோம் சார். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாவே பேசிக் போதுமான அளவு கவர் ஆகிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராடக்ட்டுக்கு போயிடலாம். அதாவது எப்படிங்க, டிரான்ஸ்ஃபார்மர் என்ன வேலை செய்யுது, எவ்வளோ வோல்டேஜ் இது பண்ணலாம், மோட்டர் எப்படி வேலை செய்யுது, அந்த டைமர் எப்படி வேலை செய்யுது, இதெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்த வகுப்பில் சொல்ல போகிறோங்க. அதெல்லாம் தெரிஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா டேரெக்டாக நம்ம வந்து சர்வீஸ்க்கு போயிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சூஸ் பண்ணுறது தான், எனக்கு ஸ்டெபிளைசர் சொல்லிக் கொடுங்க, யூபிஎஸ் சொல்லிக் கொடுங்கன்னா அதை பற்றி நம்ம 2 நாள் நேரடி வகுப்பு பார்க்க போகிறோம். இண்டக்ஷன் ஸ்டவ் சொல்லிக் கொடுங்க, இல்லை வந்து பேனல் போர்டு வயரிங் சொல்லிக் கொடுங்கன்னா அதை பற்றி என்ன டாபிக் வேணுமோ அதை பற்றி டேரெக்ட் கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம் சார். தியரி கிளாஸ் இதோட உங்களுக்கு முடிஞ்சிருங்க. அதாவது இந்த கீழே இருக்க சிலபஸ்லாம் கவர் பண்ணால் தியரி முடிஞ்சிடும் சார். சார் இன்றைக்கி கிளாஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சார். இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டுட்டு இருந்ததுக்கே ரொம்ப தேங்க்ஸுங்க. இப்போ என்ன டவுட்டோ நீங்கள் சொல்லுங்கள் சார், நம்ம டிஸ்கஸ் பண்ணலாங்க. சார் ஒரே நிமிஷங்க சார், சொல்லுங்கள் சார். சார் இப்போ நல்ல பிஎன்பி நல்லா தெளிவாக வேணும் கொடுத்தீங்க சார். ஒரே நிமிஷம், எனக்கு நெட்வொர்க் ஒரு நிமிஷம் சார் ப்ளீஸ். எனக்கு நெட்வொர்க் கிளியராக இல்லைங்க, ஒரே நிமிஷம் சார். ரைட்.
சார் சாரிங்க, சாரி உங்கள வெயிட் பண்ண வச்சதுக்கு. எனக்கு நெட்டு கரெக்ட்டா நான் பேசி முடிக்கும்போது கட் ஆயிடுச்சு சார், கால் வந்ததுனால. ஆ இப்போ சார் உங்களுக்கு சார் ஆடியபிளா இருக்கும்னு நெனைக்கிறேன் சார். சார் இப்போ கேட்கலாமா சார்? கேட்கலாங்க. நான் பேசுறது கிளியரா கேட்குது இல்லைங்களா? கிளியராக கேட்குது சார். எஸ் சார். சொல்லுங்க சார். டிரான்சிஸ்டரில் வந்து எமிட்டர் இது கலெக்டர் இது சொன்னேன் சார். சரிங்க. அதே போல் மாஸ்ஃபெட்டில் பார்த்தீங்கன்னா கேட் எது, ட்ரைன் எது, சோர்ஸ் எது? சார் அது வந்து நீங்க பின் டீட்டெயில் பார்க்கும்போது தான் சார் புரியும். பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பின் வந்து கேட்டுங்க. செகண்ட் பின் வந்து ட்ரெயினுங்க. தேர்ட் பின் வந்து சோர்ஸுங்க. இது வந்து பொதுவான கனெக்ஷனு. பட் சில இடத்துல எஸ்எம்டி காம்பனன்ட் சில மாஸ்ஃபெட்ல அந்த மாதிரி மாறுபடும் சார். பட் ரொம்ப சில மாஸ்ஃபெட்ல இங்க பாருங்க, நான் மாஸ்ஃபெட் பின் டீட்டெயில் கொடுக்குறோம் பாருங்களேன். நம்ம டயக்ராம் தான் உங்களுக்கு போட்டு காமிச்சேன். அதனால டயக்ராம்லையும் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல குறி போட்டிருக்கோ அந்த ஆரோ போட்டிருக்கிறது வந்து எமிட்டர் கலெக்டர், அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் சார். அதாவது ட்ரெயின் சோர்ஸு. ஒரு நிமிஷம் சார், நான் பேசுறது கேட்குதுங்களா? எனக்கு நெட்டு ஸ்லோவாக இருக்குன்னு நினைக்கிறேங்க. பேசுறது கேட்குது, வீடியோ தான் சார் வரல உங்களுக்கு. ஆமாம், ப்ரெசென்ட் ஆகலை. ஒரே நிமிஷம் சார், சுற்றிக்கிட்டே இருக்குங்க. ஒரே நிமிஷம்.